வாடகை வாகனங்களில் பயணம் செய்வது ரெண்டு வகை. ஒன்று, கைபேசியில் இருக்கக்கூடிய செயலிகள், இந்த ஓலா, உபேர், ரேபிட்டோ போன்ற செயலிகளை பயன்படுத்தி இந்த வாகனங்களை ஒப்பந்தம் செய்து அதில் பயணிகள் பயணிக்கிறார்கள். இல்லைன்னா ரோட்டில் இருக்கக்கூடிய சாலைகளில் இருக்கக்கூடிய ஆட்டோ நிறுத்தகம், டாக்ஸி நிறுத்தகம், வழியில் வரக்கூடிய வாடகை வாகனங்கள் அதில் ஏறி பயணிக்கிறாங்க. இப்படி பயணம் செய்யும் பொழுது அவங்க பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்காக ஒரு புதிய வசதியை இப்போது உருவாக்கியிருக்கிறோம். இந்த ரேபிட்டோ, ஓலா, உபர் என்ற செயலியில் புதிதாக ஒரு காவல் உதவி அப்படின்ற ஒரு வசதியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வசதி மூலம் அந்த பயணிகள் ஏதாவது அவங்களுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணால் போதும், அழைத்தால் போதும், உடனே ஒரு அவசர செய்தி காவல் கட்டுப்பாட்டு அறையில் இதுக்குன்னு தனியாக ஒரு பகுதியை உருவாக்கி பெரிய திரை இருக்கிறது. அதில் அந்த அவசர செய்தி உடனடியாக வந்து சேரும். இந்த அவசர செய்தியில் அந்த வாகனத்துடைய அனைத்து தகவலும் இருக்கும். ஓட்டுநர் பெயர் என்ன, முகவரி என்ன, கைபேசி என்னென்ன, அந்த வாகனம் எங்கே போயிட்டுருக்குது, லொக்கேஷன், அது முதல் அனைத்து தகவலும் வந்துடும். அதே மாதிரி இந்த கியூஆர் கோடு, சென்னையில் மொத்தம் 88,860 வாடகை வாகனங்கள் இயங்கிறது. அந்த வாகனங்களோட தகவல்களை போக்குவரத்து துறையிலேருந்து பெற்று ஒவ்வொரு வாகனத்துக்கும் தனித்தனியாக ஒரு கியூஆர் கோடுன்னு உருவாக்கியிருக்கிறோம். அந்த கியூஆர் கோடில் அந்த வாகனத்தின் உரிமையாளர், ஓட்டுநர் பெயர், முகவரி, கைபேசின்னு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வாகனத்தில் போகும்போது ஏதாவது அவங்களுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை அப்படின்ற ஒரு நிலை வந்தால் அந்த கியூஆர் கோடை அவங்க ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவில் ஸ்கேன் பண்ணினா அதில் ஒரு எஸ்ஓஎஸ் வசதி இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போது உடனடியாக அவசர செய்தி சென்னை மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்துடும். இந்த தகவலில் வச்சு காவல் கட்டுப்பாட்டு அறையில் இந்த லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோந்து வாகனத்தை அனுப்பி அந்த பயணிகளோடு உரையாடி என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கேட்டு தீர்த்து வைப்பாங்க. அதே மாதிரி இந்த அவசர செய்தி வரும் பொழுது அந்த பயணியோட கைபேசி எண்ணும் வந்துடும். அந்த எண்ணுக்கும் கூப்பிட்டு அவங்க பிரச்சனை தீர்ந்துருச்சா, ரோந்து காவல் வாகனம் வந்தது அப்படின்றத உறுதி செய்வாங்க. ஸோ இந்த கியூஆர் கோடை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ஸ்கேன் பண்ணும்போது வந்துட்டு அது ஒரு லிங்க்குக்கு போகும். ஸோ அந்த லிங்க் இல்லை நீங்கள் பார்க்கலாமே, லிங்க் உடனே நீங்கள் அந்த சர்வர் ப்ராப்ளம் இந்த இதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வராது, குறுக்கீடு எதுவும் இருக்காது. டேரெக்டாக நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும். டேரெக்டாக கண்ட்ரோல் ரூமுக்கு வரும். ஆல்ரெடி எஸ்ஓஎஸ் வந்து பயன்பாட்டு இருக்குது, காவல் எஸ்ஓஎஸ். அந்த எஸ்ஓஎஸ்க்கும் இந்த கியூஆர் இதில் என்னென்னா, இது நீங்கள் கியூஆர் இதை ஸ்கேன் பண்ணி அந்த எஸ்ஓஎஸ் வரும்பொழுது எங்களுக்கு வரக்கூடிய செய்தியிலேயே அந்த வாகனத்தோட அனைத்து விவரங்களும் வந்துடும். ஒன்று. ரெண்டாவது, அது எங்கே இருக்கிறது, இந்த லொக்கேஷனும் வரும். அப்படிங்கும்போது இதில் வந்து அவங்க பேச வேண்டியதே இல்லை. அதில் அந்த அவசர செய்தி வந்தாலே போதும், நம்ம ரோந்து வாகனம் அங்கே போயிடும், அதிகாரிகள் போயிடுவாங்க. இப்போ சென்னையில் வந்து கோடைக்காலம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகும், இப்போ வெயில் அதிகமாக இருக்குது. இதை முடிச்சிடலாமே, இதை காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அந்த இந்த இது கியூஆர் கோடு, இந்த அவசர அழைப்பை பற்றி வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்க. இப்போ இதில் நெட்வொர்க் இருந்தால் மட்டும்தான், நெட் இருந்தால் மட்டும்தான் அது செயல்படும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இப்போ எல்லாருக்குமே கைபேசியை பொறுத்த போது அதில் எதுனா கொஞ்சம் தூரத்தில் போகும்போது அந்த இது வந்துடும் இல்லையா. சென்னையில் வந்து நெட்வொர்க் இஷ்யூ பெரிய அளவில் இல்லையே. அப்போ நாம் வந்து வாகன சோதனை செய்யும்போதும் சரி, மற்ற வகையில் பார்க்கும்போது அந்த கியூஆர் கோடு இருக்கிற அடையாள அட்டை இல்லைன்னா நம்ம கேட்போம். அவங்களுக்கு அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு காரணத்தினால அது தொலைந்திருந்தால் மறுபடியும் அவங்களுக்கு ஒன்று கொடுப்போம். ஆமாம், உறுதி செய்வோம் கண்டிப்பாக. இது எல்லா தொழிற்சங்கங்களுக்கும் பேசிட்டு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஆமாம், கம்பல்சரி ஆகும். சரியா? இப்போ தான் கேட்குறாரு. ஏன்னா கோடைக்காலம் முன்னாடி நம்ம காவல்துறை அந்த நண்பர்கள் வந்து தொடர்ந்து பணியில் ஈடுபட்டுருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைனா கரெக்டாக அந்த ஏப்ரல் அந்த டைமில் தான் பண்ணுறாங்க. இப்போ முன்கூட்டியே வரனால இப்போ முன்கூட்டியே அவங்களுக்கு தகுந்தமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். அதாவது நம்ம சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையில் கோடைக்காலம் ஆரம்பித்தா அந்த 3 மாத காலத்துக்கு வந்து நம்ம ஆவினோட இணைந்து அந்த இது மோர் கொடுப்போம். அது ஆரம்பிக்க போகிறோம் அடுத்த வாரம். அதே மாதிரி காவலர்களுக்கு, இந்த போக்குவரத்து பணியில் இருக்கிற காவலருக்கு அதுக்கான சிறப்பு தொப்பிகள் வழங்கப்படும். பெண் காவலருக்கு ஏற்கனவே ஒரு சில இடங்களில் மட்டும் நம்ம மொபைல் டாய்லெட் வச்சுருந்தோம். இது கூடுதலாக அதை வைக்கிறதுக்கான ஐடியா இல்லை, அந்த மாதிரி ஒரு தேவை வரும்போது சரிங்களா? தேங்க்யூ சார்.